இந்த வீடியோவில் பால் கறந்து எடுத்துகிட்டு வரதுலேருந்து வெண்ணெய் எடுக்கிற வரைக்கும் காமிக்க போகிறேங்க. அடுத்த வீடியோவில் வெண்ணெயிலேருந்து நெய் ஆக்குறது வரைக்கும் காமிக்க போகிறேன். ஆல்ரெடி ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேங்க, பால்லேருந்து நெய் வரேன்ட்டு. அந்த வீடியோ வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம கறந்து எடுத்துகிட்டு வந்த பாலை ஃபஸ்ட்டு வடிகட்டி வச்சு வடிச்சிட்டு அதுக்கப்புறமா காய வச்சுக்கலாங்க. இது நல்லா ஆறட்டுங்க. கை பொறுக்கிற அளவு சூடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சூடு இருக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தயிரை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாங்க. இது துவையருக்கு வந்து 6 to 7 மணி நேரம் ஆகுங்க. ஒரு ஒரு ஊர் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி டைம் வந்து வேறுபடுங்க. நான் நைட் வந்து பெற போட்டிருந்தேன் பாருங்கள், காலையில் காமிக்கிறேன் எவ்வளோ திக்காக சூப்பராக துவஞ்சிருக்குன்ட்டு. தயிர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து இதை வந்து நம்ம மோராக சிலிப்பிக்கலாம். இந்த மாதிரி மோர் சிலிப்புற மிஷின்லாம் வரக்கு முன்னாடி நம்ம மத்தில் தாங்க சிலிப்போம். அதை எப்படி பண்ணணுங்கிறதையும் நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேங்க. அப்பப்போ ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெண்ணெய் நல்லா திரண்டு வந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு வெண்ணெய் எடுத்துடலாங்க. இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு எடுத்திங்கன்னா வெண்ணெய் ஈஸியாக நல்லா திரண்டு வந்துடுங்க. அவ்வளோதாங்க, வெண்ணெயும் ரெடி ஆயிடுச்சு, மோரும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வெண்ணெயை வந்து 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.